பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சப்தமாய் ஆர்ப்பரியுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஜெபம் செய்வோம். சமாதான காரணராய் தமது ஒரே குமாரனாகிய இயேசுவை மண்ணுலகத்திற்கு தந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையின் வழியாக அமைதியின் கருவிகளாக எங்களை அர்ப்பணிக்க அருள்தார். கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு போன்ற நற்பண்புகள் எங்களுடைய வாழ்விலும் நிறைந்திருக்க எங்களை தமது ஆவியானவரால் நிறைத்தருளும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்றித்து ஒரே இருதயத்தோடு கருத்தாய் ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும். ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 18வது பாடலை பாடுவோம். ராஜாந்தி ராஜாவே, உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். ஞான பாடல் 18. Raza, Raza,
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தரப்பட்ட புதிய ஏற்பாட்டின் திருமறை பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 48 வரை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகையாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர் மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள்வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, என் தேவன் என் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர்,
மற்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யூதர்கள் ரோம பேரரசின் கீழ் அடிமைப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் அது. தேவ ஜனங்களின் உள்ளத்தில் தங்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோமர்களின் மேல் வெறுப்புணர்ச்சி அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு மலை மேல் உட்கார்ந்து ஜனங்களுக்கு கொடுத்த போதனை தான் இது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 5, 6, 7 அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள மலைப்பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தின் அரசியல் சட்டமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாகிய நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன, ராஜாதி ராஜாவாகிய இயேசு நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற சத்தியங்கள் மலைப்பிரசங்கத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்று நாம் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு வன்முறை சூழலில் அமைதி. எல்லா சமயங்களும் அன்பை போதிக்கின்றன, சமாதானத்தை வலியுறுத்துகின்றன. ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு வன்முறை பெருகிக்கொண்டே செல்கிறது. இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் இடையே புனித நகரமாகிய ஜெருசலேமை கைப்பற்ற 195 ஆண்டுகளாக யுத்தம் நடந்தது. இதற்கு பெயரிடப்பட்ட பெயர் புனித போர் அல்லது சிலுவை போர். போர் புரிதலும் பிற இரத்தத்தை சிந்துதலும் ஒருபோதும் புனிதமாகாது. ஆனால் அநேக உயிர்களை பலி வாங்கிய போருக்கு மனிதர்களால் சூட்டப்பட்ட பெயர் புனித போர். சிலுவை தியாகத்தின் சின்னம், தெய்வ அன்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசுவின் சிலுவை வன்முறைக்கு எதிரானது. ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்ட பாதை சிலுவை பாதை, அது அமைதியின் பாதை. ஆனால் மனிதர்கள் அந்த போருக்கு சூட்டிய பெயர் சிலுவை போர். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாபர் மசூதி 1992 நவம்பர் 6 மதவாதிகளால் தகர்க்கப்பட்டது. பக்தி மனமும் சமய நம்பிக்கையும் நிறைந்த நமது தேசத்தில் இரத்த வாடை தொடர்ந்து
பெருகி வருகிறது. பக்தியின் மூர்க்கம் எல்லா சமயத்தவர்களிடமும் பெருகி பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு யோவான் 16:2 இப்படி எச்சரித்தார்: அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். மத தீவிரவாதம், மத பயங்கரவாதம் கடவுளுக்கு செய்யும் தொண்டாக பார்க்கப்படுகிற ஒரு கொடூர காலகட்டத்திற்குள் நாம் இருக்கிறோம். டெல்லியில் இந்த ஆண்டு நவம்பர் 10 அன்று நடந்த பயங்கரவாத செயல் தேசத்தையே உலுக்கியது. தற்கொலை படை தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர், 30 பேர் காயப்பட்டார்கள். அதில் மனித வெடிகுண்டாக செயல்பட்டவர் டாக்டர் உமர் என்பவர். அவரோடு இந்த பயங்கரவாதத்திற்கு துணையாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் நன்கு படித்தவர்கள், வசதி படைத்தவர்கள், திறமை வாய்ந்த மருத்துவர்கள், தங்கள் மார்க்கத்தில் அதிக பக்தி உள்ளவர்கள். தற்கொலை குண்டாக மாறுவதற்கு முன்பு டாக்டர் உமர் எடுத்துள்ள வீடியோ பதிவில் தற்கொலை குண்டுவெடிப்பு என்று பெயரிடப்பட்ட கருத்து மிகவும் தவறானது. இது மதத்தில் அறியப்பட்ட ஒரு தியாக நடவடிக்கை. எனவே மரணத்திற்கு அஞ்சாதீர்கள் என்று தனது நண்பர்களுக்கு அவர் பதிவிட்டுள்ளார். இன்று கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மத்தியில், கடவுள் பக்தி நிறைந்தவர்கள் மத்தியில்தான் அதிகமான சண்டைகள், வெறுப்புணர்ச்சிகள், பகை உணர்வு, பழி வாங்குதல், போட்டி, பொறாமை, அதிகரித்து கொண்டிருக்கிற குற்றங்கள், பிரிவினைகள், தீவிரவாதம், பயங்கரவாதம் இவைகளெல்லாம் நிறைந்திருக்கிறது. கொரிந்து சபையார் கிறிஸ்து இயேசுவை பற்றி நன்கு அறிந்தவர்கள், தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றவர்கள், கர்த்தருடைய வருகைக்கு அன்றே ஆயத்தத்தோடு இருந்தவர்கள். இப்படி கொரிந்து சபையாருடைய சிறப்புகளை 1 கொரிந்தியர் 1 5-7 வசனங்களிலே பவுல் பட்டியலிடுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்குள் தான் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் சண்டைகளும் அதிகமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 3 மாத்திரமல்ல, பாலியல் பாவங்களும் வன்கொடுமைகளும் அதிகமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 5 அஞ்ஞானிகளுக்குள்ளும் இல்லாத ஒழுக்கக்கேடுகள், பாலியல் வன்கொடுமைகள் தேவ ஜனங்கள் நடுவில் இருந்ததை, தவறு செய்தவர்களை சபை பாதுகாத்ததை பவுல் அப்போஸ்தலர் மிக கடுமையாக கண்டிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த வேதம் வன்முறையை தவிர்த்து அமைதியுடன் வாழ்ந்திட நமக்கு வழிகாட்டுகிறது. முதலாவது வேதம் சொல்லுகிறது, வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. மத்தேயு 5 38-39 கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. குற்றவாளிக்கு தரப்படும் தண்டனையின் அளவு பாதிக்கப்பட்டவர் அடைந்த இழப்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மோசேயினுடைய இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவ ஜனங்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கும் தனிப்பட்ட விதத்தில் பழி தீர்த்து கொள்வதற்கும் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வந்தார்கள். பழிக்கு பழி வாங்க கடவுள் தங்களுக்கு உரிமை தந்துவிட்டது போல இந்த வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்தனர். லேவியராகமம் 19:18
ஆண்டவர் இயேசு சொன்னார், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். எதிரியை பழி வாங்குவதை ஆண்டவர் தடை செய்ததோடு மாத்திரமல்ல, எதிரியை நேசிக்கும்படி இங்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 20:22 சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. நீதிமொழிகள் 24:29 சொல்லுகிறது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. குடும்பத்திற்குள்ளும் திருச்சபைகளுக்குள்ளும் வீம்பு பிடித்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. அடிப்பட்ட பாம்பு கொத்தாமல் விடாது என்பார்கள். இன்று சபைகளுக்குள்ளாக பரிசுத்தவான்களின் கூட்டம் அல்ல, பாம்புகளின் கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் சீறிக் கொண்டிருப்பது, விஷத்தை மாறி மாறி கக்குவது சபைகளின் நடுவே இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்று துதிகளும் ஸ்தோத்திரங்களும் பக்தி விருத்தியும் நிறைந்த கிறிஸ்துவின் சபையாக நாம் இருக்கிறோமா? அல்லது பாம்பின் சீற்றங்களும் நாய்களின் கத்தல்களும் ஓநாய்களின் கூச்சலும் நிறைந்த அந்தி கிறிஸ்துவின் சபையாக நாம் இருக்கிறோமா? மத்தேயு 26:52 ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, வன்முறையை விட வலிமையானது அன்பு. வன்முறையை விட வலிமையானது அன்பு. மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். வன்முறை செயலுக்கு அன்பின் செயலே தீர்வு என்பது ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த வாழ்வு முறை. வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது. அன்பால் மாத்திரமே வெறுப்பை வெற்றி கொள்ள முடியும். உடன் இருப்பவர்களை நேசிப்பது இயல்பான காரியம். நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது நம்மால் செய்ய முடிந்த காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது வித்தியாசமான ஒன்றை. 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எதிரியாகவே கடைசி வரைக்கும் இந்த உலகம் நடத்த விரும்புகிறது. எதிரியிடம் எதிரியாக செயல்படுவது, நடந்து கொள்வது உலகத்தாருக்கு சாதாரண ஒரு காரியம். உலகத்தார் தங்கள் சந்ததிகளுக்கும் அதைத்தான் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இன்று நாம் உலகத்தாரை போல நடந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவர் இயேசு நடந்த முன்மாதிரியின்படி நாம் நடந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவர் இயேசு அனுபவித்த சிலுவை பாடுகள் வன்முறையினுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். பாவமும் சாபமும் நிறைந்த மனுக்குலத்தின் மீதுள்ள அன்பினாலே உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவுக்கு இந்த உலகம் செய்தது என்ன? மார்க்கு 14:65 அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? ஏசாயா 53:7 சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை.
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை தர வாழ்ந்திருந்தார். வன்முறை சூழலிலும் ஆண்டவர் இயேசு தன் பொறுமையை வெளிப்படுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார், தாழ்மையை வெளிப்படுத்தினார். வன்முறையை விட அன்பு வலிமையானது என்பதை நிரூபித்தார். கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். தீமை செய்வதுதான் வன்முறை என்று நாம் நினைக்கிறோம். நன்மை செய்யாமல் இருப்பதும் வன்முறைதான். யாக்கோபு என்ற பரிசுத்தவான் யாக்கோபு 2 அதிகாரம் 15-16 இதை சொல்லுகிறார். எனவே தான் மத்தேயு 5:42 இயேசு சொன்னார், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. வாளை எடுப்பதுதான் வன்முறை என்று நாம் நினைக்கிறோம். வஞ்சகமான முத்தமும் வன்முறைதான் என்று லூக்கா 22:48 சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இன்று வீட்டிற்குள்ளேயே வன்முறை, குடும்பத்திற்குள்ளேயே வன்முறை. மீகா 7 அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. ஏன்? உண்மை அன்பு எங்கும் இல்லை. தொடர்ந்து மீகா தீர்க்கதரிசி அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஒரே வீட்டிற்குள், ஒரே குடும்பத்திற்குள் ஒருவருக்கொருவர் வன்மம் வைத்து சத்துருக்களாய் வாழ்வதை விட்டு அமைதி வாழ்விற்கு திரும்பி வர ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் உள்ளத்திற்குள் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், நான் அடிப்பட்ட பாம்பு, கொத்தினால் தான் எனக்கு நிம்மதி, அவர்கள் கண்ணீர் வடிப்பதை பார்த்தால்தான் எனக்கு ஆறுதல், அவர்களை பழிக்கு பழி வாங்கினால்தான் எனக்கு மகிழ்ச்சி, அவர்கள் அழிந்தால்தான் எனக்கு சந்தோஷம். ஆனால் நாம் சர்ப்ப ராஜாவை அல்ல, இயேசு ராஜாவை ஆராதிக்கிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்று நமக்குள் இருப்பது கிறிஸ்துவின் ஆவியா அல்லது சர்ப்பத்தின் ஆவியா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். எரேமியா 3:10 ஆண்டவர் வேதனையோடு குறிப்பிடுகிறார், இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாளே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ளத்தனம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி உண்டாக போவதில்லை. எனவே நாம் நடிப்பதை விட்டு வெளியே வர வேண்டும். கள்ளத்தனமான அன்பு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறப்போகிறதில்லை. உண்மையான மனம் திரும்புதல் ஏற்படாத வரைக்கும் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப் போகிறதில்லை. வன்முறையை விட அன்பு வலிமையானது. கடைசியாய் வேதம் சொல்லுகிறது, வல்லவரின் பிள்ளைகளாக்குவது நற்பண்பு, வல்லவரின் பிள்ளைகளாக்குவது நற்பண்பு. மத்தேயு 5 அதிகாரம் 45 வசனம். இப்படி செய்ததினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். எதை செய்வது சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது? எந்த நற்பண்பு
சர்வ வல்லவராகிய கடவுளின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களை சிநேகிக்கும் நற்பண்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் நற்பண்பு, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் நற்பண்பு, நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிற நற்பண்பு. இதை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நற்பண்புகள் நம்மிடத்தில் உண்டா? இந்த தெய்வங்களுக்கு முரட்டு பக்தர்கள் உண்டு. தெய்வங்களை திருப்திப்படுத்த தங்கள் சரீரத்தை துன்பப்படுத்தி வருத்தி அப்படி பல விதங்களிலே தங்களை வருத்தப்படுத்திக் கொள்ளுகிற தீவிர பக்தர்கள் உண்டு. நோன்புகள், விரதங்கள், உபவாசங்கள், ஊழியங்கள், சேவைகள் என்று பக்தியாய் ஓடிக்கொண்டிருந்தாலும் திருந்தாத பக்தர்கள் உண்டு. அவர்களின் நடுவில் வல்லவரின் பிள்ளைகளாக வாழ்ந்திட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 5:48 சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ரோமர் 12வது அதிகாரம் 12 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் சபையார் எப்படிப்பட்ட நற்பண்புள்ளவர்களாக வாழ வேண்டும், தேவ ஜனங்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் விவரிக்கிறார். எந்த வம்பு சண்டைக்கும் நான் போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டையும் விடமாட்டேன் என்பது இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளின் சுவாபம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ரோமர் 12:18 கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். தங்கள் எதிரிகள் அழிந்து போக வேண்டும், தங்கள் எதிரி கஷ்டப்பட வேண்டும் என்று உலக மனிதன் நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரிக்கும் உதவி செய்ய வேண்டும், கஷ்டத்தில் கை கொடுக்க வேண்டும். நம்மை விட தேவையில் இருக்கிற நம்முடைய எதிரிகளுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். ரோமர் 12:20 அப்படி சொல்லுகிறது. காரணம், நாம் சர்வ வல்லவரின் பிள்ளைகள். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சவுல் அரசருடைய பொறாமையிலும் மூர்க்கத்திலும் அவருடைய புத்தி எந்த அளவு கேடாய் மாறிப்போனது என்று நாம் பார்க்கிறோம். சவுலின் பார்வையில் ஒரு தீவிரவாதம் இருந்தது. தன் சொந்த மருமகன் தாவீதை வேட்டையாட வேண்டும் என்கிற வெறி இருந்தது. 3000 படை வீரர்களோடு தாவீது என்கிற ஒரு தனி மனிதனை விரட்டி திரிந்தார். தாவீதோடு இருந்தவர்களுடைய பார்வையிலும் ஒரு தீவிரவாதம் இருந்தது. எதிரியை வேட்டையாட இதுவே சரியான ஒரு தருணம் என்று சூழ்நிலைமைகள் வாய்ப்பாக அமைந்த பொழுது தாவீதை அவர்கள் தட்டி கொடுத்தார்கள். ஆனால் தாவீதிடம் எதிரியை மதிக்கிற ஒரு பண்பு இருந்தது, மன்னிக்கும் ஒரு மாண்பு இருந்தது, கனிவு இருந்தது, கருணை இருந்தது. சவுல் அரசரை எதிரியாக அல்ல, தேவ மனிதராக பார்க்கின்ற ஒரு உயர்ந்த பார்வை இருந்தது. அன்பால், நற்பண்பால், இரக்கத்தால், கள்ளம் கபடற்ற பேச்சால் சவுலுடைய இருதயத்தை அன்றைக்கு தாவீது வெற்றி கொண்டார். தேவனுடைய அபிஷேகத்தை இழந்த சவுல் ராஜாவுக்கும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிறைந்திருந்த தாவீதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். அந்த தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பண்புகள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா? சர்வ வல்லவரின் பிள்ளைகளாக்குவது நம்முடைய நற்பண்புகள் தான். கிறிஸ்து இயேசுவின் சுவாபம் நமது சுவாபமாக மாற வேண்டும். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது. வன்முறையை விட வலிமையானது அன்பு. வல்லவரின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுவது நற்பண்பு. வன்முறைக்கு விடை கொடுப்போம். விலையேறப்பெற்ற
அமைதியை சொந்தமாக்குவோம். அமைதியின் வாய்க்கால்களாக ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை நாம் பாடுவோம். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. 366வது கீர்த்தனை பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்திலே
அமைதியான ஒரு வாழ்க்கை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு தம்முடைய வேத வசனங்களின் வழியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை சமாதான பிரபுவாக இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை எங்களுடைய இருதயத்திலே சொந்தமாக்கி கொண்டவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவனுடைய நற்சுவாபங்களை வெளிப்படுத்துவதற்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் தங்கி இருக்கட்டும். எந்த குடும்பங்களுக்குள்ளாக, யார் யாருடைய வாழ்க்கைக்குள்ளாக வன்முறையான சுவாபங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், போட்டிகள் நிறைந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. கிறிஸ்துவின் ஆலயமாக எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஜீவபலியாக அர்ப்பணித்து எங்களை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவனுடைய நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றி திருச்சபையாக நாங்கள் முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதான குறைச்சல்கள், வன்முறையான சூழ்நிலைமைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்கள் ஆண்டவர் ஒருவரே சமாதானத்தை தருகிறவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த சமாதானம் ஒவ்வொரு தேசங்களிலும் கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் வன்முறையை கைவிட்டு, யுத்தங்களை கைவிட்டு, அணு ஆயுத உற்பத்தியை கைவிட்டு, சமாதானத்திற்கேற்ற நல்ல உடன்படிக்கைகளை மேற்கொள்ள, சமாதானத்தின் பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தினுடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசு கிறிஸ்துவில் மாற்றம் பெற்றார் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடுகிறோமே. எங்களுடைய கண்கூடாக அந்த காரியங்களை தொடர்ந்தும் நாங்கள் காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வும் இயேசு கிறிஸ்துவிலே மாற்றம் பெற்ற ஒரு வாழ்வாக மாறட்டும். தேசத்தின் தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அநீதியோடு கைகோர்க்காதபடிக்கு நீதி நியாயத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். தேசத்திலும் நல்ல ஐக்கியம், ஒற்றுமையை கர்த்தர் தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாதிய வன்முறைகள், மத வன்முறைகள், மோதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். தேச பற்றோடு ஒவ்வொரு ஜனங்களும் ஐக்கியப்பட்டு இணைந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவையில் இருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் நினைந்திருளும். தேவைகளை எல்லாம் சந்தியும். குடும்பங்களிலே படித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்திருளி இந்த ஆண்டிலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தும். வேலை வாய்ப்புகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் நினைந்தருளி நன்மை செய்யும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகம் தந்து விடுவித்து பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதி. ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து பெருக பண்ணும். வருகின்ற பண்டிகை காலங்களும் வருஷத்தினுடைய நிறைவும் நன்மையாக அமைந்திருக்கட்டும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.